போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த போராட்ட களத்திற்கு இதுவரைக்கும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சென்று அந்த போராட்டத்தை இதுவரைக்கும் கண்டுகொள்ளவில்லை. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏன் இவ்வளவு பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த துறை அமைச்சர் இதுவரைக்கும் எதுவும் பேசவும் இல்லை. ஒருவேளை அந்த கார்ப்பரேட் நிறுவனம் டி.கே. சேகர் பாபுக்கு லஞ்சம் கொடுத்ததா, இல்லை துறை அமைச்சர் கே. நேரு அவர்கள் லஞ்சம் கொடுத்திருக்கிறதா, அதனால்தான் இவர்கள் மிதப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நேற்று இரவு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது ஏன் காவல்துறை அனுப்பி திருடர்களை கைது செய்கிறது போல, ரவுடிகளை கைது செய்கிறது போல ஏன் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பட்டிருக்கிற காவல்துறை ஏன் ஏவல் துறையாக, மக்களை வஞ்சிக்கும் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. பெற்ற தாய் கண் முன்னே தன் மகனை அடித்து சித்திரவதைப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் பெண்களை அடித்து கால்கள் கைகளை தரத்தரன இழுத்து கையை உடைத்து கைது செய்திருக்கிறார்கள். நமது வழக்கறிஞர் பெண்மணியை அடித்து கையை உடைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அப்படி என்ன அவர் தவறுகள் செய்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தேர்தல் நேரங்களில் கொடுத்த வாக்குறுதிதான் தூய்மை பணியாளர் கேட்கிறார்கள். ஏன் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை? இவர்கள் குடும்பத்தை நலமாக வைத்துக் கொள்ளவும், இவர்கள் பணத்தை சேர்க்கவும், அதற்காக அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டதாகவும் உண்மையாகிறது. நேற்று இரவு தூய்மை பணியாளர்கள் 13வது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை கண்டுகொள்ளாத இந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று இரவு கூலி படத்திற்கு சென்று படத்தை பார்த்து ரசித்து மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் போராட்ட காலத்தில், மறுபுறம் கூலி படத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். வெட்கமே இல்லாமல் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்று காலரை தூக்கி சொல்லும் இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு வெட்கமே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டியும் விளம்பரம் செய்தும் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான ஆட்சி இல்லை என்று இதன் மூலம்